தொல்லுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் தான் அபிநய் அவர்கள். இவர் இந்த திரைப்படத்தில் நடிகர் தனுஷனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு பிறகு அபிநய் சக்சஸ், தாஸ், தொடக்கம், சொல்ல சொல்ல இனிக்கும் என பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு. இவர் நடிகர் அப்படிங்கிறத தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி திரைப்படத்தில் வில்லனுக்கு இவர் தான் டப்பிங் பேசியிருந்தார். மலையாளத்தில் ஒரு சில திரைப்படங்களையும் நடிச்சிருந்தார். அபிநய் அவர்களுக்கு அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அபிநயோட வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஆமாங்க, அவர் வசந்திருந்த 8 பட வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் கை நழுவி போனதால் அபிநய் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானார். அதாவது அபிநய் அவர்கள் சாப்பாடுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறதாகவும், அம்மா உணவகத்தில் தான் நான் உணவு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வீடியோ பேசி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் அபிநய் அவர்களுக்கு கல்லீரல், லிவர் சிராசஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்குது. இதற்காக நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றேன். நான் இன்னும் 1.5 வருஷம் தான் உயிரோடு இருப்பேன். என்னுடைய மருத்துவ செலவுக்கு பல லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதனால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அபிநய் அவர்கள் பேசி சமூக பக்கங்களோ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். இந்த வீடியோவை பார்த்த கேபை பாலா அவர்கள் அபிநய் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. அபிநய் வீட்டுக்கு போன பாலா அவர்களிடம் அபிநய் நான் கூடி சீக்கிரம் இறந்து போயிருன்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. அதற்கு பாலா, நீங்கள் கூடி சீக்கிரம் குணமாகி சீக்கிரம் வந்து சினிமா நடிங்க அப்படின்னும், உங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பாலா அவர்கள் கேட்டிருக்காரு. இதை கேட்டு அபிநய் அவர்கள் ரொம்பவே எமோஷனலாகி அழுதுருக்காரு. இந்த வீடியோ தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாக வருது. இந்த வீடியோ பார்த்தா ரசிகர்கள் பலருக்கும் நல்ல மனிதருக்கா இப்படி ஒரு நிலைமை கூடி சீக்கிரம் அபிநய் அவர்கள் குணமாகி வரணும் அப்படின்னு கருத்துக்களை பற்றிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு சிலரோ எவ்வளோ பெரிய நடிகைகள்லாம் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சும் உதவி செய்யாமல் இருக்கும் நிலையில் பாலாவுடைய இந்த உதவி செய்ததை பார்த்து நிகழ்ச்சியாகி பாலாவை பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கொண்டுங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.